ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோட சின்ன துண்டில் 3 பட்டை சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமேட்டு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் மீடியம் சைஸாக இருந்ததுனால 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் 1.5 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகா. இது மட்டும்தாங்க காரம். நம்ம எந்த மசாலா பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூள், மிளகாத்தூள்னு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இல்லாட்டா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கும் போது அந்த ப்ரௌன் கலர் கரெக்டாக வந்துடும். இதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. இது 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு உண்டான அளவு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அந்த இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துரும் தக்காளி 2-3 சேர்த்துறீங்க அப்படின்னா. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன், நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா இருக்கும்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே அரைச்சது. அந்த பொடியை 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது தாங்க நம்மளோட பிரியாணியோட கலரு, அந்த டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாம் தூக்கி கொடுக்கறது. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக பொடியாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிர், 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும். நீங்கள் லெமன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கூட போதும். நான் லெமன் சேர்த்துக்கறல, புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அதனால தான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்ட சொன்னேன். தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்து தயிரும் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாகிரும். அதனால தான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தயிர் அதிகமாக சேர்த்துட்டா கூட நல்லது தான். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் கரெக்டாக அந்த ப்ரௌன் கலர் வதங்கிட்டு வந்துருச்சா. அதுக்காண்டி தான் அந்த டைமில் லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிற சொன்னேன். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கும் போதே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதோட 2 லெக் பீஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் பீஸை மட்டும் சேர்த்துக்கரலாம். 2 டைம் போல் நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீஸ் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுக்கிறாதீங்க. அப்படின்னா பிரியாணி வெந்து வரும்போது ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் வெந்து வரும்போது நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இதே அளவில் இருக்கும். இதில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு சேர்த்துட்டு இது ஒரு பாதி வரைக்கும் நல்லா வேகட்டும். அரை கிளாஸ் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்கறல. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸு, இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தாங்க. மொத்தமாக அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம்.
இது வந்து நல்லா மளமளன்னு கொதிக்கணும். குக்கர் தாங்க கொஞ்சம் பெரிய குக்கர் ஆகிட்டு, நீங்கள் வந்துட்டு கரெக்டான 5 லிட்டர் இல்லை 3 லிட்டர் குக்கர் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு அரைவாசி வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மீதம் இருக்கிற தண்ணிலாம் ஊற்றிக்கிடலாம். நான் வந்துட்டு 2 கிளாஸ் வரைக்கும் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக நீங்கள் குக்கர் வைக்கிற டைமில் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெக் பீஸை சேர்த்துக்கிறலாம். ஏன் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, லெக் பீஸ் வந்து கட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே போட்டு நல்லா அப்புறம் குக்கர் சாப்பாடெலாம் போட்டு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா எலும்பு மட்டும் தான் இருக்கும், பீஸ் எல்லாமே சாப்பாட்டோடு கலந்துரும். அதனால தான் கட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கோங்க. கட் பண்ணதுனால நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் போட்டுட்டிங்க அப்படின்னா வேகாமலாம் இல்லை, கரெக்டாக வெந்து வந்திருக்கும். அந்த எலும்போட பீஸ் ஒட்டி இருக்கும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ அதனால் சும்மா மட்டும் குக்கரை மூடி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு அரிசி சேர்த்துக்கிறலாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தட்டோ ஏதோ வேணாலும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மளமளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அரிசி சேர்த்துக்கிறணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கிடலாம். சீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போயுமே வந்துட்டு நான் வந்துட்டு விசில் போடலைங்க, கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி வச்சுருந்தேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும். லைட்டாக அந்த தண்ணி வற்றி இந்த மாதிரி நல்லா அரிசி மேலே தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் குக்கர் விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா சுற்றியும் உள்ளே ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டு குக்கர் போட்டு விசில் வச்சு மூட போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு விசில் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எத்தனை விசில் விடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு குக்கர் மூடாமல் கூட நீங்கள் தட்டு கூட நார்மலாக மூடி வச்சுக்கிறலாம். விசிலுக்கு வச்சுட்டு ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லையும் ஒரு விசில் சிம்லையும் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக பிரியாணி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இதுதான் அதோட ஒரிஜினல் கலருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.